உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ, உம்மை மகிமைப்படுத்த ஏசப்பா நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோமாப்பா. எங்கள் துதியில் ஆண்டவரே நீர் மகிழ்ந்து ஆண்டவரே எங்களிடையே இடைப்படுமாய் உம்மிடத்துல மன்றாடுகிறோம். உமது தூய ஆவியை எங்கள் மீது ஊற்றும்படிக்கு உம்மிடத்துல கெஞ்சுகிறோம். ஏசப்பா நீர் அசைவாடும் எங்களை நிரப்பும் ஏசப்பா. எல்லாவற்றிற்கும் நீர் ஒருவரே போதுமானவரப்பா. நீர் இருந்தால் எங்களுக்கு ஆண்டவரே அனைத்தும் வாய்க்கும் என்பதை ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசன்படியே ஆகட்டும் என் நல்ல தகப்பனே. ஏசப்பா எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உம்முடைய தூய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. கிரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் சமூகமுண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் சமூகமுண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும், இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதமுண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதமுண்டு. கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் தேவன். நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் சரி, என்ன அந்த நடக்கும்ன்ற அறிகுறியே இல்லைன்னாலும் நம் தேவன் அதை இருப்பது போல அழைக்கிறார். அதை இருப்பது போல அழைக்கிறார். அது போல நாமும் இது நடக்கும், இது நடக்காது அப்படின்ற முடிவு இருந்தாலும், இது நடக்கிறதுக்கு கொஞ்சமும் சாத்தியம் இல்லை, கொஞ்சமும் இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைனாலும் அப்ப நம்புங்க, அதை கூப்பிடுங்க. அதுக்கு ஆண்டவரே இது நீர் எனக்கு செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதாக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாமுடைய கிழவனான வயசுல அவனோட இயலாமையான நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு உனக்கு புத்திர பாக்கியம் இருக்குன்னு சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், கடலின் மணல் அத்தனையாய் உம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரு. சாரால் நகைத்தால், நான் கிழவியுமா இருக்கிறேனே, இப்போ இன்பமா உண்டாகுமோ என்று சொன்னால், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கும் தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. அந்த ஆற்று நீர் வற்றினாலும் சரி, பானையில எண்ணெய் எல்லாம் குறைந்து விட்டாலும், நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற நிலை வந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார். முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றும். முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றும். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதமுண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு,
தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. அற்புதத்தின் தேவன் நம்ம கையில இருக்கிறாரு. எது முடியலன்னு நினைக்கிற நேரம், இது என்னால முடியலையே, என்னுடைய வியாதியின் படுக்கையா இருக்கே, இது என்னால தாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிற நேரம், இயலாமையின் நேரம், எந்த நேரமா இருந்தாலும் அந்த நேரத்துல உன் பாடுகள் எவ்வளவு பெரிதோ உனக்கான அற்புதம் அவ்வளவு பெரிதா இருக்கும். ஆண்டவர் தாவீது அவ்வளவு உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடுனானே, அவனுக்கு அபிஷேகம் செய்த பிறகு 10 வருஷம் அவனோட உயிரை காப்பாத்தினான். ராஜாவா நம்ம அபிஷேகம் செய்யப்பட்டான். நான் ராஜானா என் ராஜா சொன்னது உண்மையாதான் இருக்கும்ன்றதை விசுவாசித்து எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து அவரை மகிமைப்படுத்துவதில் ஒரு நாளும் தவறாமல் அவரை துதித்து கொண்டு அவரை பாடிக்கொண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருந்தானே, அதுபோல ஒரு பாக்கியம் நமக்கும் உண்டாவதாக, நமக்கும் உண்டாவதாக. நம்மளும் அது போல இருக்கணும், நாமளும் அது போல இருக்கணும். நமக்கு இது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆனா சொல்லி இவ்வளவு நாளாச்சே, இது நடக்கலையே, இன்னுமே நடக்குமா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு ஒரு விசை கூட நினைச்சிடாதீங்க. நமக்கான வேலை வரும். ஸ்திரியே, இன்னும் உனக்கான வேலை வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இது நடக்காதுன்னு சொல்லல. ஆண்டவருடைய கரம் குறுகி போயில்ல, அவருடைய பலத்த கரத்தினால பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாக்களை உருவாக்குகிறவர். ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அதனால அவரை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம அடக்கிடக்கூடாது. எல்லாம் பெருசா கேளுங்க, பெருசா பெருசா கேளுங்க. எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும், எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இருளான பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் வந்திடுவார். மகிமையின் போர்க்கரத்தால் முடிசூட்டி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் உன்னை மூடி நடத்திடுவார். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. முடியாதென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றும். முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றும். அதனால எதுவுமே முடியாதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம், முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். சொல்லுங்க, கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பியதில்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. அதுக்கு உயிர் இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு. அது கிரியை செய்யும், அது கிரியை செய்யும். அது விதை போன்றது, அது விருட்சமாய் வளரும். அவருடைய தூதர்கள் நம்மை காப்பார்கள். இல்லைன்னா என்னைக்கோ 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 நம்ம எல்லாம் மரித்து போயிருப்போம். அவருடைய அற்புதம் உண்டு, அவருடைய சமூகம் உண்டு. உங்களுக்கு வேதனையா இருக்கா? நீங்க இருளான பாதையில நடக்கிறீங்களா? உங்களுக்கு வெளிச்சமாக நம் தேவன் வருவார். எல்லா அந்தகார இருளும் நம்ம வாழ்க்கையில் இருந்து அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். இருளான பாதையில இருந்தோம், இருளான வாழ்க்கையில இருந்தோம், நம் தேவன் வெளிச்சமாய் வந்தார். என் தேவன் என் வாழ்க்கையில வெளிச்சமாய் வந்தார். என் தேவன் எனக்கு மகிமையின் பிரசன்னத்தை தந்தார். நாம எல்லாம் அதை உணர்ந்திருப்போம், மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்திருப்போம், தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருப்போம். ஒரு விசை கூட கலங்காதே மனமே, கலங்காதே. ஆண்டவருடைய கரம் குறுகி போயிடல. ஒரு தடவை தான் அவர் அற்புதம் செய்வாரா? இல்ல. 2 தடவை தான் அற்புதம் செய்வாரா? இல்ல. வாழ்க்கை முழுவதுமாக உன்னோடு கூட இருந்து அற்புதம் செய்ய வல்லவர். அற்புதங்களால, அதிசயங்களால உன்னில் பிரதிபலிக்க, உன்னில் வெளிப்பட, உன் வாழ்க்கையில அவர் மகிமைப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மள அவருக்கு விட்டு கொடுப்போம். நம்மளுடைய நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை
தெரிந்து நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். எதற்காக என் மூலியமாக, உங்க மூலியமாக அவர் மகிமைப்பட நம்ம எந்த கவலை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும் என் தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். நம் தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். நம்மளுடைய தேவனுடைய சமூகம் இருக்கிறது. சந்தோஷமாயிருந்தா பாடி துதிங்க, துக்கமாயிருந்தா அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்து காத்துருங்க. அவரிடத்துல சொல்லுங்க, மனுஷர் இடத்துல சொல்லாதீங்க. மனுஷர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவன் எம்மாத்திரம் அவனால ஒண்ணும் முடியாது. ஒரு மனுஷன் பிறந்து அவன் நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அந்த மனுஷன் தன்னுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவதற்கு 20 வருஷங்கள் ஆகிறது. அப்படிப்பட்ட இயலாமையின் பாத்திரம் மனுஷன். அவனை விசுவாசிக்காதீர்கள், அவனை நம்பாதீர்கள். உலக பிரகாரமான எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிற என் தேவன் நிரந்தரமானவர். உங்க வாழ்க்கையை வெளிச்சமாகும், சுபிட்சமாகும். அவருடைய சமூகம், அவருடைய அற்புதத்திற்காக காத்திருங்கள், வாஞ்சியுங்கள். அவருடைய அற்புதத்தை வாஞ்சியுங்கள். இல்லாததை இருக்கிறத போல நீங்க கூப்பிடுங்க. அற்புதமே இல்ல, இருக்கிற நோயை இல்லைன்னு சொல்லுங்க. இல்லாத நம்மளோட தேவைகள்லாம் சந்திக்கப்படலையே, நம்மள்ட்ட ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொன்னீங்களா? அந்த இல்லாத ஆசீர்வாதத்தை இருக்கிறதா சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீர் இதை எனக்கு கொடுத்து விட்டீர் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசிச்சா ஆண்டவர் அந்த இடத்துலதான் இருக்கிறார். ஆண்டவர் அந்த விசுவாசத்தினால உலகத்தை நாம ஜெயித்து விடுவோம். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பெற்ற தேவனால் நாமும் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுவோம் என்பதை விசுவாசிங்க. எல்லாம் நமக்கு வாய்க்கும், எல்லாம் நமக்கு கிடைக்கும். பெரியவர் நம்மளோடு கூட இருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை
வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்ல காப்பாத்துகிற தேவன், சொன்ன சொல்ல நிறைவேற்றுகிற தேவன், முடிந்ததுல துவக்கத்தை பார்க்கிற தேவன், முடிஞ்சு போச்சுன்ற என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துவக்கத்தை தந்த தேவன். அவரை ஒருபோதும் நான் மறப்பதில்லை. தேவனே, என்னை நான் மறந்தாலும் உம்மை மறவாத சிந்தையும் ஹிருதயத்தையும் எனக்கு தாரும். இயேசுவே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு சுத்த ஹிருதயத்தை தாரும். ஏசப்பா, 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 நீர் பெரியவர். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யலனா, பாடுகள் மத்தியில போறீங்களா, துக்கமா இருக்கா, கஷ்டமா இருக்கா, உங்களை ஜீரோ ஆக்குவாரு. அவரு மகிமைப்படணும்னா, உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கணும்னா, உங்களை சுத்தமா ஜீரோ ஆக்குவாரு. ஜீரோல இருந்துதான் உங்களை ஹீரோ ஆக்குவாரு. நீங்க கவலைப்படுங்க, நீங்க கவலைங்க. எல்லாரும் ஒரு காலத்துல இருக்கும்போது, இது நாங்க கொடுத்தது, நாங்க செய்தது. உனக்கு என்னோட தாயின் மரணத்துக்கு அப்புறம் என்னுடைய சகோதரன் எல்லாம் சொன்ன, உனக்கு இவ்வளவு நான் கொடுத்திருக்கேன், ஏன் அம்மா வீட்டுல கொடுத்தது, நாங்க கொடுத்தது எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குனாரு. எல்லாவற்றையும் இழந்தேன். அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப வலியும் வேதனையுமா இருந்து அந்த ஹாரம் சூழ்ந்தது போல. இன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கை போயிடுச்சு, என்னுடைய தாய் தகப்பன் மரணித்துட்டாங்க, எல்லாமே இப்போ கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. எதுவுமே இல்ல. கோளும் தனியுமா யாக்கோபு போனது போல 2 குழந்தையும் நானுமா அந்த ஹாரத்துல நின்னுறதும். ஒன்றுமே இல்லாத என்னை ஆண்டவர் கைப்பிடித்தார், ஆண்டவர் பிடித்தார். ஒண்ணுமே இல்லாமாக்கி ஆபிரகாம் சொல்லுவார்ல, உங்கிட்டேந்து ஒரு சிரட்டையாவது பாதரட்சியின் வாரையாவது நான் எடுத்துக்கொள்வதில்லை, உன்னால நான் பெரியவனான என்ற வார்த்தை எனக்கு வேண்டாம், எல்லாம் எனக்கு கர்த்தர் தருவார் என்று. இன்று என்னுடைய வாழ்க்கையில இருப்பது எல்லாம் என் கர்த்தர் தந்தது. அது போல ஒண்ணுமே இல்லாம போகுதா, உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அங்கதான் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், அங்கே தேவன் மகிமைப்படுவார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார், பெரிய அற்புதத்தை செய்வார். இன்று என்னுடைய சகோதர சகோதரியோ, என்னுடைய குடும்பத்தாரோ, என் சொந்த பந்தங்களோ யாருமே இது நாங்கள் உனக்கு செய்த உபகாரம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு, யாரும் என்னை கை நீட்டி சொல்ல முடியாத அளவுக்கு நான் என்னவோ, என் வாழ்க்கை என்னவோ, எல்லாம் என் தேவன். என் வாழ்க்கையில அவர்தான் முழுசா நிறைஞ்சிருக்கிறாரு. நான் ஜீரோ, நான் ஒண்ணு இல்லை, என்கிட்ட ஒண்ணு இல்லை, எல்லாமே என் தேவன் தான். என் வாழ்க்கை முழுவதாக என் தேவனுக்கு இருக்கிறார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். ஒரு வார்த்தை தான் சொன்னார், மகளே நீ என் பிள்ளை, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னே வரைக்கும் அவர் என் கூட இருக்கிறார். அதை நான் உறுதியாய் விசுவசிக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஒருபோதும் உங்களை விளக்காதிருங்கள். அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான். பயம் எங்க வருது? அவர் இல்லாத போதுதான் வரும். அவர் இருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க, அவருடைய பிரசன்னத்திலே இருங்க. அவரை விட்டு விலகாதீங்க. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர், பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர், ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர், ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. இன்னொரு தடவை பாடுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன், உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன், உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டது. என் குடும்பத்துல எல்லாம் ஒரு சாபம் இருந்தது. வரிசையா விதவைங்க, வரிசையா டெத்து, வரிசையா நஷ்டங்கள், வரிசையா
ஒரே புலம்பல்கள். எவ்வளவு வசதி, எவ்வளவு வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், ஒரு மகிழ்ச்சி என்பதே என் குடும்பத்துல இருக்காது. சமாதானம் என்பது இருக்கவே இருக்காது. சந்தோஷம் என்பது இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு சாபம். என் தேவன், ஜீவன் உள்ள தேவன் என் தலையில கைய வச்சு சொன்னார், என்னுடைய தேவனை நான் நேருக்கு நேராக பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரான சாட்சி என்பதை எல்லோருக்கும் பறைசாற்றுகிறேன், எல்லோருக்கும் பறைசாற்றுகிறேன். ஆண்டவரே, நான் என்னை மறந்தாலும் உம்மை மறவாமல் உம்மை பறைசாற்றுகிற நாவும் சிந்தையும் எனக்கு தாரும். பூர்வத்துல இருந்த என்னுடைய சாபத்தை, மகளே, உன்னுடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறியது, இன்று நீ புதிதாய் பிறந்தாய் என்பதை என் தேவன் எனக்கு சொன்னார். அதை நிறைவேற்றினார். பூர்வத்துல அடைப்பட்டதை எனக்காக திறந்தார், எனக்காக திறந்தார். ஏனென்றால் என் தாயின் கர்ப்பத்திலே என்னை தெரிந்து கொண்டார், என்னை தொட்டார், என்னை தனக்காக தெரிந்து கொண்டார். என் தேவன் எனக்கு மன்னித்தார். நம்ம நேத்து சொன்னது போல நம்ம மன்னிக்க கத்துக்கணும். என் தேவன் என்ன மன்னிச்சிருக்காருல, நான் மன்னிக்கணும். என் தேவன் இவ்வளவு எனக்கு செஞ்சிருக்காருல, ஏதாவது கொஞ்சமாவது அவருக்கு நம்ம செஞ்சிடணும். நம்மளுடைய உயிர் போற காலத்துக்குள்ள நான் ஒரு 10 ஆத்மாவை கூட்டிக்கிட்டு போகணும் அவர்கிட்ட. அவருடைய பெருமையும் அவருடைய மகிமையும் நான் சொல்லி 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 என் ஜீவனை அவருக்காக விடணும். அது போல நாம என்ன கஷ்டம் இருக்கட்டும், அவர் ஒரு முடிவுலதான் துவக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் சொல்லி நடக்காததில்லை, அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நெருக்கம். நாம எல்லாரும் அவரை மகிமைப்படுத்த, அவர் அதற்காக தெரிந்து கொண்டார். அவர் அதை விரும்புகிறார். தனக்கு முதலிடம் கொடுப்பதை அவர் விரும்புகிறார். எல்லாத்துலயும் எனக்கு முதலிடம் கொடுங்கன்னு விரும்புகிறார். அது போல ஆண்டவரிடத்துல எல்லா கம்ப்ளைண்ட்ஸ், எல்லா நீங்க அழுகணுமா? மனுஷனுக்கு முன்னாடி அழுகாதீங்க, உங்களை பலவீனப்படுத்திக்காதீங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுங்க. உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருதியில இருக்கு. உங்களுடைய வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு செய்கிற ஜபத்தோட எண்ணிக்கை அவர் கையில இருக்கு. அவர் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். நான் உங்களிடத்துலதான்ப்பா சொல்லுவேன், உங்களிடத்துலதான்ப்பா அழுவேன், மற்றவங்கள இடத்துல நான் அழுக மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம நிற்கும் போது, உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் போது, அதை தேவன் அவரு அதை எடுத்துவார். அது எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். நமக்கான வழிவாசலை திறந்து கொடுப்பார். நமக்குடைய அந்தகாரங்கள் எல்லாம் வெளிச்சமாகும். நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நம்ம குணமாகும். நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும். அவர் சொல்லி மாறாத சூழ்நிலைகள் எதுவும் இல்லை. அப்படியே எதிர்மறையா உங்க வாழ்க்கையில நடக்கும். இது உண்மை, இது சத்தியம், இது உண்மை. அதை நம்புங்க. ஏன்னா நம்ம தேவன் மாத்திரம்தான் மகளேன்னு கூட்டிருப்பாரு. அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். நம்ம முன்னாடி ஒரு தேவனை தொழுது கொண்டு இருப்போமே, என்னைக்காவது அந்த தேவன் உங்களிடத்துல பதில் பேச இருக்குமா? நான் சின்ன பிள்ளையில இருந்து என் தாயின் கண்ணீரை பார்த்த போதெல்லாம் வாஞ்சித்திருக்கிறேன். உண்மையான தேவன் என்பது ஒன்று இந்த உலகத்துல இருந்தால் நான் தொழுது கொள்ளுகிறேனே, 5 வேளை தொழுது கொள்ளுகிறேனே, அந்த தேவன் எனக்கு முன்பாக வரட்டும், அவங்களிடத்துல நான் பேசணும்னு நான் வாஞ்சித்த போது, என் ஜீவனுள்ள இந்த தேவன் தான் எனக்கு முன்னாடி வந்தார். இந்த தேவன் தான் எனக்கு முன்னாடி பிரசன்னமானார். அப்ப உண்மையான தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன் யார்? நான் என்னுடைய அழுகையை பார்த்த தேவன் யார்? நான் கூப்பிட்ட போது வந்த தேவன் யார்? என்னை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நடத்துகிற தேவன் யார்? அப்போ அந்த தேவனை, அப்படிப்பட்ட தேவனை, அப்படி ஒரு நல்ல தேவனுக்கு கைமாறு செய்து விடமோ? நாம என்ன கைமாறு செய்ய? என் தேவஜனமே, ஒருபோதும் முறுமுறுக்காதீங்க. நம்ம வாயை கட்டிடுங்க. தேவனை மகிமைப்படுத்த மட்டும் வாயை திறங்க. தாவீது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க ஓடின போது கூட தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை தூஷிக்கல. இது போல யோபு தன் உடலை ஓட்டால சுரண்டி கொண்டு இருந்த போது கூட தேவனை விட்டு கொடுக்கல. அவனுக்கு தேவன் சாட்சி கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட்டார். அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தந்தார். இன்று உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய பாடுகள்ல, மகளே, உன்னுடைய பாடுகள்ல நான்
மகிமைப்பட போகிறேன், நான் வெளிப்பட போகிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நாமும் கூட இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. அவருடைய பிரசன்னத்துல இருங்க. உங்க மனசு, உங்களுடைய ஜீவன் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் கூட விட்டுறாதீங்க. தேவையில்லாத பேச்ச பேசாதீங்க. உலகத்தோட இன்பத்துல உழண்டு போயிடாதீங்க. அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அவருக்கு நன்றி. இல்லாதவைகளை, காண முடியாதவைகளை குறித்து, அந்த நிச்சயத்தை குறித்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்து வாஞ்சியுங்கள். அதை தேவனிடத்துல அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது இன்றைக்கு சொன்னார், இதை செய்வார் என்பதை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். என் தேவனே, உம்மை பாடுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்காகவே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்க, நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க மகிமைப்படுங்க, நீங்க வெளிப்படுங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும்ப்பா. எல்லாமே உங்களோடது. இந்த வாழ்க்கை உங்களோடது, இந்த ஜீவன் உங்களோடது, எல்லாமே உங்களோடது. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.